நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில வந்து நம்ம பிருந்தாவையே கார்த்திக் ஒய்ஃபா, அதாவது வந்து மருமகளா வந்து ராமச்சந்திரன், வள்ளி எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரமான ஆப்பு வந்து வச்சுட்டாங்க நம்ம மாறன் வந்து. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து ஒரு ஜோசியக்கார் வந்து வராங்க. மாறன் செட் பண்ண ஆள் மாரி இருக்கு. அவர் வந்து வந்தோடனேயுமே நம்ம வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரம் வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்து நடத்தணும். அப்போ தான் அந்த பையனோட உயிரை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ! அப்படின்னா அதை உடனே நடத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து முடிவு எடுக்காங்க. சடங்கு சம்பிரதாயத்தை செய்கிறதெல்லாம் இப்போ பிரச்சனை. ஏன்னா வந்து ஆல்ரெடி விஜய் வந்து ஒய்ஃப்ன்ட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பிருந்தா வேற இருக்காங்கல்ல. 2 பேருமே வந்து நான் தான் கார்த்திக்காக பண்ணுவேன். என்னோட கணவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, அது எப்படி என்னைய தான் அவர் மனசார காதலிச்சாரு. இப்போ என் கழுத்தில் தாலியும் அவர் கட்டியிருக்காரு. அதனால் நான் தான் செய்வேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாறன் வந்து சொல்கிறாங்க, சரி 2 பேருமே வந்து பரிகாரத்தை செய்யுங்க. சாமி வந்து யாரை ஏற்றுக்குதோ அவங்க வந்து தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷனில் உட்காரலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அந்த இடத்துல பயங்கரமாக வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்து. இப்போ இருந்தால் வந்து எப்படியாவது வந்து நம்ம தோக்கடிச்சிடலாம், நம்ம தான் இந்த பரிகாரத்தை செஞ்சு வின் பண்ணி கார்த்தி மாமா கிட்ட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் நம்ம தான் பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பிருந்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னாலும் பரவாயில்ல, நான் வந்து கார்த்திக்காக எதுனாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிருந்தா 2 பேருமே பயங்கரமாக போட்டி போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வந்து அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணுற மாதிரி, அதாவது நேர்த்திக்கடன்லாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணுற மாதிரி கோயிலில் வச்சு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஆணி வச்ச செருப்பு போட்டு நான் கோயிலை வந்து சுற்றி வருவாங்கள்ல, அந்த பரிகாரத்தை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மாறன் தான் எல்லாமே செட்டப் பண்ணாங்கள்ல, விஜயை வந்து தலைதெறிக்க ஓட விடுறதுக்காக தான் இந்த செட்டப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய்க்கு மட்டும் உண்மையான செருப்பு, அதாவது ஆணி இருக்கிற செருப்பை கொடுத்துட்றாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம பிருந்தா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து சும்மா அதாவது டம்மி செருப்பு மாதிரி கொடுக்காங்க. அவங்க வந்து செருப்பை போட்டு கோயிலை வந்து சுற்றி வராங்க. பார்த்தா விஜயோட காலில் வந்து ரத்தம் வருது. ரத்தம் அவங்கள தானே உண்மையான செருப்பு போட்டிருக்காங்க, அதனால் அவங்க காலில் வந்து ரத்தம் வந்துடுது. நம்ம பிருந்தாவோட காலில் வந்து ரத்தமே வரலன்னு சொன்ன உடனேயுமே வந்து அந்த இடத்துல வந்து சாமியார் இருக்கார்ல, அந்த பூசாரி மாதிரி இருப்பாங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பரிகாரத்தில் வந்து உண்மையாகவே வின் பண்ணது வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து கண்ணு காட்டுறாங்க, கை காட்டுறாங்க. என்ன பிருந்தாவை கை காட்டுறாங்களே சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியலை. என்ன ஆணி செருப்பில் நடந்தால் எல்லாத்துக்குமே ரத்தம் தானே வரும், அந்த பொண்ணுக்கு எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க தான் இந்த இதில் வந்து கரெக்டாக நேர்த்திக்கடன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் கையில் எதுவுமே அடிபடலை, சாமி அருள் இருந்தால் தான் அப்படியெல்லாம் நடக்கும். அதனால் வந்து அவங்க தான் இந்த இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சார் என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பரிகாரம் வந்து தீச்சட்டி ஏற்றுற பரிகாரம் வைக்காங்க. அந்த பரிகாரத்துலேயும் வழக்கம் போல் நம்ம மாறன் வீரா வந்து பிளான் போடுறாங்க. நம்ம பிருந்தாவுக்கு வந்து டம்மியானது கொடுத்துருவோம், அதாவது சட்டிக்கு அடியில் ஏதாவது வச்சு கொடுத்துருவோம், அவளுக்கு உண்மையானது கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஆனால் பிருந்தா வந்து சொல்லிடுறாங்க, இல்லைக்கா நான் வந்து கார்த்திக்காக உண்மையாகவே பண்ணுறேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக முடிவு எடுக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அப்படியே உல்ட்டாவாக வந்து நம்ம விஜய் இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம வந்து உண்மையாக பரிகாரம் பண்ணால் நமக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எந்த காயமே படாமல் இருந்தால் தான் அது வந்து உண்மையாக பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போனா நம்ம கைக்கு அடியில் வந்து வாழை மட்டையை வச்சுருவோன்னு சொல்லிட்டு அவங்க தீச்சட்டி ஏற்றுற இடத்துல வந்து வாழை மட்டையை வந்து கைக்கு அடியில் வந்து வச்சிடுறாங்க. தீச்சட்டியை கொண்டு வந்துட்டு இறக்கிடுறாங்க. பார்த்தா அங்கே பிருந்தாவோட கையில் பார்த்தா அப்படியே புண்ணாகிடுது, அதாவது தீ காயம்பட்ட மாதிரி ஆயிடுது. இங்கே பார்த்தா நம்ம விஜய்க்கு வந்து ஒன்றுமே ஆகலை. உடனே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பூசாரி, இப்போ வந்து என் கைக்கு எதுவுமே ஆகலை, அப்போனா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இந்த பரிகாரத்தில் யாரோட கை வந்து வெந்திருக்கோ அவங்க தான் உண்மையான வந்து இந்த அவரோட உயிருக்காக போராடுறவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கிட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அப்படி சொன்னால் இப்படி செய்கிறாங்க, இப்படி பண்ணால் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி திருத்துன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளிக்கு வந்து புரிஞ்சிடுது, கார்த்திக் ஏற்ற ஒய்ஃப் வந்து பிருந்தாவாக தான் இருக்க முடியும், விஜய் ஒரு காலம் வந்து அவனுக்கு ஏற்ற பொண்டாட்டியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுறாங்க. பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது. உடனே பிருந்தா வந்து பிருந்தா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, நீ வந்து சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஒன்றுமே புரியல. சித்தி என்ன சித்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணேன், கடைசியில் அவளை கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வச்சா என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டு இருக்காங்க. விஜய் பார்த்தேல, சாமி என்ன சொன்னார், அந்த பரிகாரத்தில் வந்து அவள் தான் வின் பண்ணியிருக்கா, அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நீ வின் பண்ணியிருந்தால் தான் உன்னைய வந்து நான் உட்கார வச்சுருப்பேன். பிருந்தா தான் வின் பண்ணியிருக்கும்போது இந்த சாமி என்ன சொல்லுதோ அதைத்தான் பண்ணணும், ஏன்னா இது கார்த்தியோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு வந்து பயங்கரமான ஆப்பு வந்து மாறன் வந்து வச்சிட்டாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.